இன்னைக்கு பிக் பாஸோட ஹைலைட்ஸை பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே ஓப்பனிங்லேயே அரோராக்கும் பார்வதிக்கும் ஒரு சின்ன ரிஃப்ட் வருது. அரோரா வந்து சும்மா விளையாட்டாக கிண்டல் பண்ண போக அதை பார்வதி வந்து கொஞ்சம் சென்சிட்டிவ் ஆகிடுறாங்க. அதனால வந்து அவங்களுக்கு சிறு சலசலப்பு ஏற்படுது. அதுக்கப்புறம் திவாகரும் பார்வதியும் வந்து பேசிக்கிறாங்க. அவங்க வந்துட்டு யார் யாரை நாமினேட் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. திவாகர் வந்துட்டு கனி அவர்கள் வந்து எல்லாத்தையும் குக்கிங்லேயே கட்டி போட்டிருக்காங்க. ஸோ கனியை வந்து அவங்க வந்து நாமினேட் பண்ணணும். அதே மாதிரி ரம்யா வந்துட்டு எல்லாத்துக்கும் பார்ஷியாலிட்டி பார்க்குறாங்க. அட்லீஸ்ட் கனியாவது சாப்பாடு எல்லாத்துக்கும் போடுறாங்க கரெக்டான அளவு. ஆனால் ரம்யா வந்து அவங்களுக்கு பிடிச்சமானவங்களுக்கு மட்டும் நிறையா குவான்டிட்டியும் பிடிக்காதவங்களுக்கு கம்மி குவான்டிட்டியும் போடுறாங்க அப்படிங்கிறத திவாகர் சொன்னார். பார்வதி அதை ஆமோதிக்கும் செஞ்சாங்க. அதுக்கப்புறம் விக்ரம் வந்துட்டு இவ யார் பார்வதி வந்து ஒரு பாய்ஸ்னஸ் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அரோரா கிட்டக்க. அதுக்கப்புறம் சாங் ப்ளே பண்ணப்படுது. அதுக்கப்புறம் அரோரா வந்து அழுதுகிட்டு இருக்காங்க ஏதோ எழுதி. உடனே பார்வதி போய் சார்ட் அவுட் பண்ண போகிறாங்க கார்த்தால நடந்த பிரச்சனைக்கு. அப்போ வந்து நான் தான் போயிருக்கணும், எனக்கு பொதுவாக துஷாரு அதே மாதிரி ஆதிரை கூட நல்லா விளையாண்டா, நான் இங்கே டிசர்விங்கே கிடையாது, எனக்கே அது தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. கொஞ்சம் பாவமாகவும் இருந்தது, அவங்களுக்கு விளையாட தெரியல அவங்களுக்கு பாவம். ஸோ அது சொன்னாங்க. அதுக்கப்புறம் கேப்டன்ஷிப் டாஸ்க் நடத்தப்பட்டது. ஃபஸ்ட்டு எடுத்ததுமே பார்வதிக்கு ஹர்ட் ஆகிடுச்சு. அப்புறம் எகெயின் வந்து பயங்கரமாக கண்டில் அது வந்து ஆக்சிடென்டலாக தான் ஆச்சு, அது இன்டென்ஷனலாக கிடையாது. சபரிக்கும் பார்வதிக்கும் நடக்கும்போது ஆக்சிடென்டலாக நல்ல அடி அவங்களுக்கு. அதுக்கப்புறம் எகெயின் வந்து ஸ்போர்ட்டிவாக பார்வதி ப்ளே பண்ண வந்தாங்க. அதுக்கப்புறம் அது வந்து ஏதோ தப்பாக ஆடினதுனால திருப்பி ரீகேம்னு சொல்லிட்டாரு பிக் பாஸ். திருப்பியும் விளையாடும்போது பார்வதி வந்து என்ன ஏதோ உள்ளுக்குள்ளே வந்துட்டாங்க. அப்போ வந்து விக்ரம் கத்துன்னு கத்துறாரு. விக்ரம் கனிக்கெல்லாம் வந்து நீட்டாக தெரிஞ்சுது அவங்களுக்கு வந்து எப்படியாவது பார்வதியோ திவ்யாவோ வரக்கூடாது, சபரி தான் வரணுங்கிறது அவங்களோட எண்ணம். அதனால அவங்க அதுக்கேற்ற மாதிரி காய் மூவி பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரியே பார்வதியும் கொஞ்சம் நிறையா என்ன சொல்கிறது ரூல்ஸை மீறி பண்ணிட்டு இருந்தாங்க. ரெண்டு சைட்லேயுமே அந்த மாதிரி போயிட்டு இருந்தது. அப்போ வந்துட்டு ஒரு கட்டத்தில் வந்துட்டு சபரி கிட்ட இவங்க ஏதோ அந்த பாட்டில் வந்து தோ டிஸ்குவாலிஃபைடுன்னு சொல்லும் போதும் இவங்க போனதுனால அவர் வந்து பயங்கரமாக இது பண்ணிட்டாரு. ஒரு மாதிரி ஒரு கட்டத்தில் புஷ்ஷே பண்ணிட்டாரு. கொஞ்சம் அது அக்ரெசிவாக தான் இருந்தது பார்க்கறதுக்கு. தோ இது கேமில் சகஜம்னாலும் அது கொஞ்சம் ரொம்ப அக்ரெசிவாக இருந்தது இந்த அவர் புஷ் பண்ணினது. இது என்னோட டேக்கு. அப்புறம் சபரி வின்னராக அறிவிக்கப்பட்டாங்க. இதே நம்ம கருத்து தான் திவ்யா, சாண்ட்ரா, பிரக்ஞன் எல்லாத்துக்குமே இருந்தது. கொஞ்சம் அக்ரெசிவாக ஒன் சைடடாக இருந்த மாதிரி இருந்தது அந்த அன்பு கேங்கு அப்படின்னு சொல்கிற அவங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம்